ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம குளோபல் ஃப்ரீஸ் மேன்ஹுவோட சாப்டர் 281ல இருந்து 300 வரைக்கும் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன்ஹுவோ சீரிஸ் அண்ட் அனிமி சீரிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 281 ஓப்பன் பண்ணா அந்த எனர்ஜி சோர்ஸ் வச்சிருக்காங்கல்ல பேஸ், அவங்களோட லீடர் வந்து பேசிட்டு இருக்கான். ஏன்டா அந்த ஷியான் பேச மாதிரி உங்களால டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா டிசாஸ்டர் ஆரம்பிக்கும் போது திறமை ஆட்கள்லாம் உள்ள கூப்பிட்டுக்கிறாங்களா, அந்த உங்களுக்கு பெருசா திறமையா இருக்க ஆளுங்க வந்து கிடைக்கல, அதனால தான் வந்து ரிசர்ச் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷியான் பேஸ்ல உடஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதுல இருந்து நம்ம ரிசோர்ஸ் கொஞ்சம் கொள்ள அடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா சஸ்டைனபிளா வாழலாம். அது கரெக்ட் தான். ஆனா நம்ம அங்க போயிட்டு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம முதல்ல ஸ்டேபிளா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடுங்க, அதுக்காக தான் நம்ம ஆட்கள்லாம் சென்ட் பண்ணி இருக்க இன்வெஸ்டிகேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் ஆமா அனுப்பியிருக்கீங்க, அதுல எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்களான்ற மாதிரி கேட்க எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா ஒரு குரூப் மட்டும் திரும்ப வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றேன். எனக்கு ஒரு குரூப் ஆமா அது உங்க கசின் தான்ற மாதிரி சொல்ல, அந்த நான் எப்பயுமே ஆர்டர்ஸை கேட்கவே மாட்டேன், எதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா டேஞ்சர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது, ஏன்னா மற்ற ஆர்கனைசேஷன் அவன் மேல கை வைக்க மாட்டாங்க, ஏன் அந்த கல்ட்டு கும்பலை கூட கை வைக்க மாட்டாங்க அவ்வளோ லைட்டான்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா வந்து எங்க மிஸ் ஆகி போயிருப்பான், அவன் என்னதான் பைத்துக்காரனா இருந்தாலும் ஹீரோட ஆர்டர்ஸ் மீறி அந்த மாதிரிலாம் போக மாட்டானேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இருக்கிறதுலே ஷியான் பேஸுக்கு தான் மிலிட்டரி எபிலிட்டி ரொம்ப அதிகம், அவங்களே பழிஞ்சு போயிட்டாங்க. மற்ற பேஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமா வார்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டவுட்டா இருக்குது அந்த கல்ட்டு கும்பல் மேல தான். அந்த பரதேசி தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கத்திட்டு ஓடி விட்டா, ஆனா முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டா, அவங்க கசின் இருக்காரு இல்லையா, அவரோட சேட்டலைட் போன காணும், அந்த ட்ரேஸே இல்லாம மறைஞ்சு போச்சுன்ற மாதிரி சொல்ல, என்ன இங்க மந்திரபத்தியா காட்டுங்கன்ற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. ஒருவேளை இது வார ஸ்டார்ட் பண்றதுக்கான சிக்னலா யாரா அவனை கொண்டு இருப்பா அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பேஸ் அட்டாக் பண்ணிச்சான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த சோயு பேஸ் இருக்கு இல்லையா, அது கான்டாக்ட் பண்றாங்க. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 282 ஓபன் பண்ணா அந்த ஷிப்பிங்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த பேஸோட கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி என்னோட ஆட்களை என்ன பண்ணீங்களா, அவங்களை காணோன்ற மாதிரி சொல்ல, அதான் நானும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா எங்களோட ஆட்களையும் காணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஹீரோ தான் போட்டு தள்ளிருப்பாங்க. பட் இவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க வந்து ஒருத்தர் வந்து பிளேம் பண்ணிக்கிறாங்க, நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா வேற யாரோ பண்ணிருக்காங்க. யார் அதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா அவன் பேஸை உருவாக்கிட்டானா, சுத்தி வாழை கட்டிட்டானா, அதுக்கப்புறம் அதுக்கு மேல நிறைய வெப்பன்ஸ் வச்சிடறான். இதை ஷின்ஷினோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணலான்னு பக்காவா இப்போ ஒரு இதுவும் டிஃபென்ஸ்லயுமே கிரியேட் பண்ணிட்டாங்களா. அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. செம்ம ஜாலியா இருக்கா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்க போறேன்ற மாதிரி டீச்சர் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவனும் சாப்பாடு கொடுத்து அமைச்சிடறானா, அவங்களும் வெளியே கிளம்பு ஷின்ஷின் தடுக்கிற, இவனுக்கு அந்த நன்றி கட்டவங்களாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, அவங்கள வந்து விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல, என்னதான் அவங்க வந்து கெட்டவங்களா இருந்தாலும் அவங்கள அந்த மாதிரி அபேண்டன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வரானா, இன்னைக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஷெல்டருக்கு பத்தில வாழ விடலாம், ஆனா டேஞ்சர் சென்ஸ் பண்ணா மட்டும்தான்ற மாதிரி சொல்ல, அதை பத்தி யோசிக்கணும். ஆக்சுவலா அதுக்கு மீட்டிங் வைக்கலாம் நினைக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து வாழ்றோம் இல்லையா, அதனால ஒருத்தரோட ஒப்பீனியன் இருந்தாம இன்னொருத்தரோட இண்டிபெண்டன்ட்டா ஆக்ட் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல நம்ம ஷின்ஷினும் வந்து நர்வஸா இருக்கல, ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணிக்கலான்ற மாதிரி பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நாளை என்பது நலம் தானே, நம்ம வந்து சந்தோஷமா வாழுவோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 283 ஓப்பன் பண்ணா சரி வா கிளாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு கிளாஸ் ஆமா இன்னைக்கு உனக்கு ஜூடோ சொல்லித்தர, அதுவும் பிரசிலியன் ஜூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு பரட்டி போறாங்க. ஹீரோக்கா அது ஒரு பக்கம் குஜாலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் யா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல, யா இதுக்கு தான் இந்த பொம்பளை வேணுன்றதுன்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறேன். அந்த சேட்டலைட் போனை எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ அது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட்டாவே இருக்கு. அவனோட எபிலிட்டி கூட தான் வச்சிருப்பான். ஒரு வேலை இதை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் போடுறது இல்லமா, அவங்க தான் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணலாமான்ற மாதிரி யோசிக்கிறான். இருந்தாலும் நம்மள வந்து இந்த பிரச்சனையில விட்டுட்டு நம்ம சாவடிச்ச அந்த சோல்ஜர்ஸோட பேஸ் வந்து மாத்தி அச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப நிம்மதியாக தான் இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கிறான். ஆனா அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் போன் எடுக்கிறான். ஹுவாக்ல கொடுக்குறான், போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கீழே வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பீச் கல்ட்டு தான் காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட ஒர்க் ஷிப்பர்ஸ் இருக்காங்களா, அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா, இவங்க தான் அவங்க எல்லாரோட லீடர். அவ வந்து கடவுள் அப்படி இப்படின்னு பேசுறா. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பேசுற வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நமக்கே காது ஒரு மாதிரி அரிக்குது. அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காளா. அப்போ ஒரு ஆள் வந்து குழந்தைய காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லி அவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி காப்பாத்தி விட்றா. கடவுளோட மிராக்கல் மாதிரி எல்லாரும் வந்து வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுள் வேண்டிக்கு இல்ல நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை சொல்லமோ அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 284 ஓபன் பண்ணா அவ எபிலிட்டி யூஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அவனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேணா இதுக்கு மேல வந்து நிறுத்துறீங்கன்ற மாதிரி சொல்ல, இல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னும் கண்டினியூ பண்ணலாம் செரிமனின்ற மாதிரி சொல்லுவோம். அங்க ஏதோ சத்தம் வருது, என்னடா அப்படி வெளியே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீஸ்ட் எல்லாம் அனுப்புறாங்க. அதாவது அங்க இருக்க ஹையர் லெவல்ஸ் கடவுளை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் ப்ரொடெக்ட் பண்ணி நிக்கிறாங்க. மீதி பேர் வந்து வெளியே போறாங்களா. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க வெளியே பார்த்தா தான் தெரியுது அந்த ரெண்டு பேஸ் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வச்சிருக்க பேஸ், அதுக்கப்புறம் ஷிப்பிங் வச்சிருக்க பேஸ், அவங்க ரெண்டு பேரும் இவங்க அட்டாக் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஆட்களை இவங்க போட்டதா சந்தேகப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ விஷயம் என்ன நடக்குது, கடவுள் நம்பிக்கை அப்படின்றதே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி எடுத்துட்டு போவானுங்க. அதுல இந்த ஒர்க் ஷிப்பர்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானு போல, அவனுங்க மேல பாம கட்டிட்டு அந்த கார் மேல யோசிக்காம போய் விழுறானுங்க. யாரா இந்த நாயங்க பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் விடாதீங்க எல்லாரையும் போடுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா உயிரை பத்தி கேர் பண்ணாம அவங்க 10 பேர் சேர்த்தாலும் ஆப்போனன்ட்ல ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா இந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்ற பார்த்தா பாக்குறாங்க. இதுல அந்த பிரீஸ்ட் எல்லாம் வராங்களா, அவங்க எல்லாம் வந்து எபிலிட்டி யூசர்ஸ். இவங்களை சும்மாவே விட மாட்டேன், இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, எதுக்காக அக்ரிமெண்ட் இருக்கும்போது நம்மள அட்டாக் பண்றாங்கன்ற மாதிரி தான் இந்த கல்ட்டு கும்பல் பாக்குறாங்க. ஆனா அதுல கடுப்பான அந்த ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு என்ன பண்றா, இருடா நான் யாருன்ற மாதிரி காட்டுறேன்னு சொல்லி சிகா கிளைட்ல இருந்து வந்துருப்பா போல,
ஃபயர் ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எங்களை ஓட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கா இவ. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 285 ஓபன் பண்ணா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு கிளாஷ் போய்கிட்டு இருக்கா. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இதுல அந்த கல்ட்டு கும்பல் ரொம்ப மோசமா இருக்கிறானுங்க. இவனுக்கு சாவடிக்கிறதுக்கு வர்றானுங்களா, அவனுங்க பாட்டு பாம்பு கட்டி எகிரி குச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ ஆப்போசிட்ல அந்த எனர்ஜி பேஸ்ல இருக்க அந்த பொம்பளை இருக்கா இல்லையா, அவனோட சப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஐஸ் யூசர். அதனால அவனோட ஐஸ் யூஸ் பண்ணி அவன் ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கி அது மூலமா அவன் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடவுளின் பேரில் உங்களை தண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவனுங்க அடிச்சுக்கிட்டு இருக்க, உடைய மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்தியும் கடப்பாரமா வந்துகிட்டு இருக்கானுங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. செத்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தனா. இதுல சில கோளாறுங்க வேற பாம்பு கட்டிட்டு மேல வந்து ஊந்துகிட்டு இருக்குங்க. யாரா இவனுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஈஸியா லைஃப் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த லீடரை கேட்ச் பண்ணிட்டா போதும், முதல்ல லீடர் பிடிங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் யூசர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப இந்த ஃப்ளேம் யூசர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்து இன்னுமே அவளோட பவர் வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டு அப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ ஆப்போசிட்ல இருக்க பிரீஸ்ட வந்து அந்த ஐஸ் யூசர் புடிச்சிடறான். புடிச்சிட்டு இந்த பொண்ணு வந்து குத்தி அவனை அடிச்சு விட்டுறான். அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 286 ஓபன் பண்ணா என்னதான் அவங்க அடிக்க முடிஞ்சாலும் அவங்களை கொல்ல முடியல. அந்த பிரீஸ்ட் எல்லாம் ஹையர் லெவல்ஸ் எல்லாம், ஏன்னா அவங்களோட அந்த பிலீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களை காப்பாத்துறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு சைக்தனமா இருக்கிறானுங்களா. அப்போ இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ரெக்வெஸ்ட் இல்ல, ஆக்சுவலி இந்த மாதிரி எங்களோட டீம்ல வந்து ஆட்கள் வந்து காணாம போயிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டதாக நாங்க நினைக்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, ஏன்னா அது வந்து உங்க மேல தான் சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க கேட்ட உடனே அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. டேய் நாங்க என்ன பண்றோம், உங்கால் காணா போனா அது கேட்கலையடா புடிச்சிக்கிறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கடுப்புல வந்து அங்க இருக்க ஆட்கள்லாம் போட்டு பரட்டி எடுத்துட்டு இருக்கானுங்களா. அப்ப இந்த கேஸ் சால்வ் பண்ண போலீஸ் கூப்பிடலாமான்ற மாதிரி தான் ஆப்போசிட்ல கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எப்படி நம்ப வைக்கிறது, நாங்க அக்ரிமெண்ட் மீறவே இல்லை, நாங்க யாரையுமே கொல்லன்ற மாதிரி தான் அந்த கல்ட்டு கும்பல் சொல்றாங்க. ஆனா உங்களை தவிர பைத்தியக்கார பசங்க யார் எங்களை அட்டாக் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்காம சொல்ல, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குல்ல, நீங்க இன்னசென்ட்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு எதனா வந்து இது இருக்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்றானா, நீங்க எப்ப நினைச்சிருக்கீங்களா இந்த சிட்டில வந்து நம்மள தவிர வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு, அது நம்மளோட வீக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றன்றது எங்களுக்கு புரியல, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாஸ்ட் மந்த்ல என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷியன் பேஸுக்கு இடையில மிசைல் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் நிறைய வெடிக்கிற சத்தெல்லாம் கேட்டு திடீர்னு பார்த்தா அந்த பேஸ் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் யாரோட காரணம் நினைக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் உள்ள பூந்துருக்காங்க தான் நினைக்கிறேன், இது எல்லாமே அவங்களோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, நீ டேவிட் பண்ண ட்ரை பண்ணாதன்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லுவோம். உண்மையாவே நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா ப்ரூஃப் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 287 ஓபன் பண்ணா ப்ரூஃப் தானே, உங்களுக்கு ப்ரூஃப் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெட் கலர் ஹேர் வச்ச ஒருத்தர் இருக்காங்களே, அவனை ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, ஹீரோ கூட பேசினா இல்லையா, அவங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அவன் வந்து என்ன சொல்றான், ஏன் பேஸுக்கு நாங்க போகும்போது அங்க யூனிஃபார்ம் போட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு ரிமைனிங் ஃபோர்ஸ் தான் நினைக்கிறேன். ஓ ரிமைனிங் ஃபோர்ஸா, அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க பேஸ் மொத்தமா அழிஞ்சு போச்சு, ஹெட் குவார்டர்ஸே இல்ல, கம்மியா ஃபோர்ஸ் வச்சிருந்தாங்க, சர்வே பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க, எதுக்காக தேவையில்லாம சண்டை வலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஷியான் பேஸை சேர்ந்தவங்களே கிடையாது, வேற யாராவது டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கல்ட்டு கும்பல் சொல்றாங்க. நீங்க சொல்றதுமே வந்து அர்த்தமா தான் இருக்கு, பட் யார் அந்த மாதிரி பண்ணுவா, யாருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இதோட இதை முடிச்சுக்கோ, அங்க முதல்ல போயிட்டு எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்போம், உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சு நீங்க வந்து உண்மையாவே இன்னசென்ட் தெரிஞ்சதுன்னா விட்டுரும், அப்படி இல்ல திரும்ப இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. போங்கடா நாய்ங்களா அப்படி சொல்லிட்டு துரத்தி அனுப்புறாங்க. போகும்போது இந்த ஷிப்பிங் பேஸோட ஹெட் வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து நாங்க தனியா பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த விஷயத்தை பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஆசை இருக்கு, அதனால தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு என்ன ஆசைன்னா இந்த பொண்ணை கைக்குள்ள போட்டுக்கிட்டே இந்த டென்ஹை சிட்டியே வந்து கான்கர் பண்ணலாம், அதே சமயத்தில் இவ கூட இருக்கும் போது இவன் முதுகுல குத்திட்டு இவளை போட்டு தள்ளிட்டா மிகப்பெரிய பவருமே அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பான். இருந்தாலும் அவன் ரொம்ப காஷியஸான உமனா இருக்காதுன்ற மாதிரி யோசிச்சிருக்கான். அவன் ஏதோ மறைக்கிறான்றதுமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட்டுமே உடைக்கிறாங்க, ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அந்த ஷியான் பேஸ் யார் அழைச்சிருப்பா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்திருக்கு, அது வேற யாரும் நம்ம ஷாங்கியோட தான், எப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை தான் அவன் வந்து மறைச்சு வச்சிருக்கான். அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 288 ஓபன் பண்ணா இந்த எனர்ஜி பேஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட பேஸ் தான் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்குமே ஒரு சில டேட்டாஸ் கிடைச்சிருக்கு. அந்த டேட்டா படி பார்த்தா இந்த ஷியான் பேஸுக்கும் அங்க பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜுக்குமே சண்டை வந்திருக்கு, அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு மேன்ஷனுக்குமே சண்டை வந்திருக்கு. அதான் நம்ம ஷாங்கி ஏதோ சொல்றாங்க, அவனோட பேரு இங்கேயுமே அடிப்படுது, அவன் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அங்க ஆள் அனுப்பி பார்க்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஆள் அனுப்பலாம், அது பிரச்சனை கிடையாது, ஆனா ஸ்ட்ராங்கானவங்க தான் அனுப்பணுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஷியான் பேஸ் கூட சண்டை போட்டு அவங்க டயர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையா இருந்தா நாம வந்து அட்வான்டேஜ் தான் அவங்கள போட்டு தெரியலாம், இல்லன்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால நம்ம கிட்ட இருக்கிறதுல ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அனுப்புவோம், ஏன்னா என்னோட கசின் அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. டாங்குவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங்குன்ற ஒருத்தன் வந்து கூப்பிடுறாங்களா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த கல்ட்டு கும்பலை காட்டுறாங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க, சில பேர் வந்து சாகர நிலைமையில் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்களா. அதுல வந்து ஒரு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது என்ன ஆகுது, என்ன காப்பாற்ற முடியாதுன்றது தெரியுது. அதனால நீ ரொம்ப லக்கி தெரியுமா, நீ வாழ போறது இல்ல, நீ பூலோகத்துல இருந்து ஹெவனுக்கு போக போற, கடவுள் கிட்ட போய் சேவை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அவனது போட்டு கொள்ளி தராங்க. இந்த கல்ட்டு கும்பல்னாலே இப்படிதானே கோளாறுங்களா சுத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அத்து போன பாடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி வைக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் மட்டும் தான் முடியும், சாதாரண மக்களால உள்ள போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போக சொல்லிடுறாங்களா. அவங்க போன அடுத்த செகண்டே அந்த பேஸுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மர்மமான கைகள் மாதிரி வந்து அந்த படங்களை தூக்கிட்டு போகுது. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. 289 ஓபன் பண்ணா அந்த மர்மமான கைகள் கிடையாது, ஆக்சுவலி வெயின்ஸ் மாதிரி இருக்கு, அது உள்ள வச்சோடனே அந்த படங்களை தூக்கி அதுல இருந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுக்குது. இதைத்தான் அவங்க சாப்பாடா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கல்ட்டு கும்பலோட லீடரை காட்டுறாங்க. அங்க சேட்டை பண்ற பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வராங்க.
வராங்க. இவங்கள பேப்டைஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையனை கூட்டி போறாங்க. இவனை வந்து நான் நல்ல பையனா ஆக்கி கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திருப்பி ஒரு டோர்ல படுக்க வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுவோம் பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கன்றாவையா இருக்கும். என்னன்னா அந்த குழந்தையை அப்படியே படுக்க வச்சு அவனை நகர முடியாம பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து அவனோட அந்த பொருளை வந்து வெட்டி போட்டு அதை ஹீல் பண்ணி விட்டுறா. இதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு என்கஸ், அதாவது ஒரு ஆண்மை தனமே இல்லாத ஒரு பையனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா பையன் வராங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஏன்னா ஒபீடியன்ட் ஆயிட்டான், அவன் வந்து பேசவே மாட்டான், சண்டை போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே மற்ற 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சாங்க. என்னோட பொருள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்களா நீங்க ரொம்ப சேட்டை பண்றீங்க, ஒழுங்கா கடவுள் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரதரன்னு வலிச்சுன்னு போயிடுறானுங்களா. வாங்க வாங்க அடுத்து யாரை வெட்டுறதுன்ற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்க சாப்டர் 290 ஓபன் பண்ணா அவங்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு கூட தெரியாம அவங்க ஒபீடியன்ட்டா ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது யார் வந்தாங்கன்ற மாதிரி கேட்டா அந்த 2 பேஸ் தான் அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க, ஏதோ மர்டர் விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மர்டர் நம்ம பண்ணல, அதை பண்ணது அந்த ஷாங்கி தான் நினைக்கிறேன், இந்த பேர் ஏற்கனவே அடிபட்டிருக்கு, அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மேன்ன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, ஆமா இந்த பாஸ்ட் மந்த்ல ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கான், அதுலயும் மேஜரான விஷயம் அந்த ஷியான் பேஸ் அழிச்சவன் அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது, அவனோட பவர் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும்பா அப்படின்ற மாதிரி அந்த லீடர் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா அவங்கள நம்ம கைக்குள்ள போட்டுக்க பார்க்கணும். ஏன்னா அப்படி போட்டுக்கணும் அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜ். அதே சமயத்தில் அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா இந்த மொத்த சிட்டியுமே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம லேபை காட்டுறாங்க. அங்க நம்ம ஷாங்கி வந்து டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை, அந்த ட்ரக் தான். இது ஒரு நார்மலான ட்ரக் கிடையாது, செம்ம சூப்பரான ட்ரக் தான், நல்லா என்ஹான்ஸ் பண்ணுமா, ஆனா சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்கு. அதுக்கு இது ஏடா கூடமா எடுத்தோம் அப்படின்னா உயிர் போறதுக்குமே சான்ஸ் இருக்கா, ஆனா எபிலிட்டிஸை நல்லா பூஸ்ட் பண்ணும், அதே நேரத்தில் சைடு எஃபெக்ட் இருக்கு. ஆக்சுவலி ட்ரக்னாலே இப்படி தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா மிலிட்டரியில சைடு எஃபெக்ட் இல்லாத ட்ரக் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. 291 ஓபன் பண்ணா நீ சொல்றது உண்மையான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஆமா சோல்ஜர்ஸ்க்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிறைய தேவைப்படும் இல்லையா, அதனால சைடு எஃபெக்ட் கம்மியா இருக்கிறத பாக்குறாங்க. ஃபுல்லாலாம் அது வந்து சைடு எஃபெக்டே இல்லாம கொடுக்க முடியாது, லைட்டான சைடு எஃபெக்ட் இருக்க மருந்துகளுமே இருக்கு. ஓ அப்படியா, அதை கிரியேட் பண்றது கஷ்டம் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல. கஷ்டம் தான், ஆனா கஷ்டம் இல்லை, ஏன்னா நம்ம கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும். அதுக்கப்புறம் அந்த ரேட் பாய்சன் ஒன்று வச்சிருந்தேன் இல்லையா, அதை பத்தி உனக்கு தெரியும் இல்லன்ற மாதிரி கேட்க. ஆமாமா அந்த கம்யூனிட்டி பீப்புளை கொல்றதுக்கு யூஸ் பண்ணி அதை கம்மியான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணா சாக முடியுமான்ற மாதிரி கேட்க. கம்மியா இருந்தா நம்ம பாடியை வந்து அதை எடுத்துட்டோம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, 5% நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிட்னியால அதை கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ண முடியாது, அப்படின்னா இறந்து போயிடுவாங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்க. இறந்து போக மாட்டாங்க, அது பாடியில் சேவ் ஆகிட்டே இருக்கும், நீ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தா உயிர் வந்து போயிடும், ஆர்கான்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப வந்து மோசமா இருக்குல்ல நிலமோ, அதனால சீக்கிரமா செத்துருவாங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு பிளான போறான். என்னன்னா அந்த பசங்களுக்கு சாப்பாடுல கலந்து போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பசங்களை தான் காட்டுறாங்க. அவங்க செம்ம கடுப்பா இருக்காங்க, சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு. இதுக்கு அந்த ஷியான் பேஸ்ல இருந்திருக்கலாமான்ற மாதிரி பேச, அங்க இருக்கிறது இங்கே மேலுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அந்த டீச்சரால் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் சோரே கொடுக்கல, அங்க ஷியான் பேஸ்ல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்து இந்த இடத்துல மாட்டி விட்டாங்க, ஷாங்கி பிளேஸ்ல ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட குற்றத்தை பார்க்காம மத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ யாரோ ஒருத்தவங்க கது தட்டுறாங்க, வேற யாரும் இல்லை நம்ம டீச்சர் தான், இவங்களுக்காக சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு போறாங்க, எங்களுக்கு இன்னும் அதிகமா சாப்பாடு என்ன ஷாங்கி மேன்ஷன் கூட்டு போங்க, எங்களை தனியா விட்டு போறீங்கன்ற மாதிரி அடுத்தடுத்து பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இவனுங்க கிடைச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பிடுறது சாப்பிடும்போது அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 292 ஓபன் பண்ணா பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அங்க யாரோ ஒரு ஆட்கள் வராங்க. இவன் வந்து கழுத்து பிடிச்சி தூக்குறாங்க ஒருத்தனை. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சாவடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் ஓங்கி வதிக்கிறானா, இவனும் ஒரு மியூட்டன் தான் போல, அந்த ஷியான் பேஸ்ல இருந்தா பாத்தீங்களா அந்த பையன் தான். பட் ஆப்போசிட்ல இருக்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால இந்த பையனை போட்டு பரட்டி கழுத்தை முடிச்சு அடிச்சு அவனை கட்டி போட்டுறாங்க. இப்போ ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இந்த அடிச்சாங்க இல்லையா அந்த ஆட்கள் வேற யாரும் கிடையாது, அந்த மொரட்டு பொம்பளை ஒன்று இருக்கு, அந்த எனர்ஜி ரிசோர்ஸ் வச்சிருக்கவ அவ பேஸ்ல இருந்து அனுப்பினவங்க தான். அவங்க வந்த உடனே நோட்டீஸ் பண்ற ஒரு மேஜரான விஷயம் அந்த வால் தான், அதாவது நம்ம ஷாங்கியோட பேஸ் தான். அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கா தான் நினைக்கிறேன், இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அதே நேரத்தில் ரொம்ப வந்து அன்புலா பண்ணாதீங்க, எட்டு இருந்தா தெரிஞ்சுனா இங்க வந்து உடனே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டலைட்டை சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு இல்லையா, ஆனா அங்க போய் பார்த்தா நார்மலான சர்வைவர்ஸ் தான் இருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனுமே வருது. இது ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அங்க அவனுக்கு இருக்கா இல்லையா அந்த வால்குள்ள அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பசங்களை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட்டி அப்படியே தரதரன்னு வலிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அவனோட பெஸ்க்கு. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 293 ஓபன் பண்ணா ஆஹா சிக்னல் போயிடுச்சு, அந்த பசங்களை தூக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை நம்ம ஷின்ஷின் கிளம்பி சொல்றானா ரொம்ப நல்லதுப்பா. சரி அந்த சேட்டலைட் போன குத்துனேன் அதை பத்தி டேட்டா தான் கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்க, இதை பெருசா அவங்க யூஸ் பண்ணல, அவங்க வந்து ரொம்ப அறிவாளியா இருக்காங்க, ஆனா எனக்கு சில டேட்டாஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. அவங்க கான்வர்சேஷன் எடுத்து பார்த்தா அவன் கசின் நினைக்கிறேன். ஐயோ ரிலேட்டிவ் போட்டதுல மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவங்க அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் கிடையாது, அதை பத்தி நீங்க வருத்தப்பட தேவையில்ல. அவங்களோட கான்வர்சேஷன் பத்தி பார்த்தா கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்காங்க, பட் அதை தவிர பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல நமக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு கேங்கும் இருக்காங்கல்ல நீங்க போட்டது நீங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி வரதுக்கு வாய்ப்புமே இருக்கு, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி வந்தாலுமே ஹீரோக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா ஷியான் பேஸ் தான் வந்து மேஜர் பேஸா வந்து அதே அழிச்சிட்டாங்க, அதனால இவங்க சேர்ந்து வந்தாலும் அவங்க கூட சண்டை போற அளவுக்கு இவனுக்கு வந்து தைரியம் இருக்கு. இந்த பீஸ் டைம் வாழ விட மாட்டாங்களான்ற மாதிரி ஷின்ஷின் சொல்ல, பீஸ் அப்படின்றது வார் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும், வார்ன்றது மக்களை கொல்றதுக்காக மட்டும் இல்ல, நாம நிம்மதியா வாழணுன்றதுக்காகவும் தான்ற மாதிரி அவன் பஞ்சு எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும்போது வேற ஒண்ணுமே கிடைச்சிருக்கு. அது என்னன்னா இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் வச்சிருக்க பேஸுக்கும் அந்த கல்ட்டு கும்பலுக்கும் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து ஆவாதான், ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து அவங்க நம்பிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்கன்றதுனால இதை நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்ற
இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. என்னன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இந்த கல்ட்டு கும்பல் வந்து மத்தவங்களுக்கு எதிரி, அதை வந்து ஷாங்கி ஃப்ரெண்ட் ஆக்கினா அப்படின்னா ஒருவேளை வாருக்கு சேர்ந்து வரும்போது அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 294 ஓபன் பண்ணா அந்த எனர்ஜி சோர்ஸான யாஷிங் பேஸ் தான் காட்டுறாங்க. பசங்களை கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, அங்க தூக்கி போடும்போது அவங்க லீடர் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க கொஞ்சம் இந்த ஷாங்கியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதில்ல, அங்க பெரிய வாழை கட்டி வச்சிருக்கா, அவனை வந்து எங்களால எதுவுமே பண்ண முடியல, ஆனா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட டீச்சர் ஷாங்கியோட ஆளு தான்டா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு அவங்களுமே வராங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க எல்லாம் கட்டி ஒரு இடத்துல வச்ச உடனே வந்து வராங்களா, அவங்களுக்கு ஷாங்கியை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்லுங்க, அப்பதான் அவங்களை உயிரோட வருவேன்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஷாங்கியை பத்தி தெரியும், ஷாங்கி ஒரு மான்ஸ்டர் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்களா, ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் சொன்னா அவங்க உயிரை விடுறன்ற மாதிரி பேச அப்போ ஷாங்கியோட எபிலிட்டிஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், அவன் கூட வந்து ஷின்ஷின் ஒரு ஹேக்கர் இருக்கா, அதுக்கப்புறம் லூன்ற டெக்னிக்கல் இருக்கா, இது தவிர எங்க டீச்சர் லியாங் இருக்காங்க, எங்க டீச்சர் லியாங் வந்து எங்க மேல நிறைய பாசத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் பாட்டு இந்த சேட்டலைட் போன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா அது ஷாங்கி தான் கொடுத்தான்ற மாதிரி அந்த பணக்கார பையன் சொல்றான். இவங்க கிட்ட இருந்து பெருசா எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல, இதை வச்சு அவன் வந்து எதுவுமே அட்டாக்கும் பண்ண முடியாது, இவங்களை கொஞ்ச நாள் அடைச்சே வைப்பா, வேற எதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்க சொல்லிட்டோம் அப்படின்னா மட்டும் இவங்க உயிரை ஸ்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பசங்க இனிமே டீச்சர் லியாங் வந்து இவங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 295 ஓபன் பண்ணா இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி தண்ட சோறுகளை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, நெகோஷியேட் பண்ணா அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஹாஸ்டேஜா போச்சு, நமக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி சொல்ல எனக்கு வந்து அது டவுட் தான். அந்த டீச்சர் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படின்னா இவங்களை காப்பாற்ற கண்டிப்பா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே நெகோஷியேட் பண்றதுக்கு. அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும், அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஸ்ட்ராங்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொல்றதுமே நல்ல ஐடியா தான், அவன் நல்லவளா இருந்தானா கண்டிப்பா அவங்களை காப்பாற்ற வருவா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டீச்சரை காட்டுறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்கிக்கு வாங்கிட்டு போறாங்க. ஆனா ஷாங்கிக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க அங்க இல்லைன்னு சொல்லிட்டு சரி இவங்களுமே போறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது கதை வந்து பார்த்தா உள்ள ஆட்களே காணும், வெளியும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணும். அப்படின்னா ஷாங்கி கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 296 ஓப்பன் பண்ணா அதை வச்சு நம்ம டீச்சர் வந்து ஓடி வராங்க. ஷாங்கி மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னமா அப்படின்ற மாதிரி கேட்டா ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸை காணுன்ற மாதிரி சொல்ல வெளியே எங்கேயா போயிருப்பாங்கன்ற மாதிரி பேச அப்படிலாம் கிடையாது, நான் சுற்றி சுற்றி எடுத்தேன், யாரோ கிடைச்சாங்கன்னு நினைக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி பதட்டப்பட கொஞ்சம் பதட்டப்பட மாதிரி முதல்ல எதுக்காக கடத்திருப்பாங்க, எனக்காக தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எனிமீஸே கிடையாது, யார் பண்ணான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களை கடத்தினது காரணமே நம்ம ஹீரோ தான். நீ முதல்ல பதட்டப்படவே படாத, முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, யார் கடத்திட்டு போனான்றதை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வந்து எடுப்போம், அதே சமயத்தில் இதை பொறுமையாக தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்குறேன். அதில் ஆட்களே காணும், எனக்கு தெரிஞ்சு அவங்க கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கும், கண்டிப்பாக நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்கன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. மெசேஜ் அனுப்புற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது பசங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிடும், நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான்ற மாதிரி சொல்ல, அது எனக்கு புரியுதுன்ற மாதிரி அவங்க பேசுவோம். அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 297 ஓப்பன் பண்ணா நீ கவலையப்படாத, நீ வந்து என் ஃபேமிலியில் ஒருத்தி, அதனால உனக்கு என்ன பிரச்சனைனா கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னா நான் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த ஸ்டூடெண்ட்ஸை வேறு ஏதாவது கேங் கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் பண்ணி கேட்க ஆமாம் அது உண்மை தான், ஆக்சுவலாக யார் கடத்திட்டு போனாங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியுன்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா இவன் பண்ண வேலையில் தான் அவங்க தூக்கிட்டு போனாங்க. ஆனால் அந்த 2 ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னா அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஏன் 4 ஃபோர்ஸ் சேர்ந்து வந்தாலுமே அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், இருந்தாலும் என்னை வந்து டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நான் தான் இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ டீச்சருக்காக சாரி ஃபீல் பண்ணலையா, அவங்க வருத்தப்படுறாங்களேன்ற மாதிரி சொல்ல எதுக்காக நான் சாரியாக ஃபீல் பண்ணும், அவங்களுக்கு கூட அட்ராக்ட் ஆயிருக்கேன்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ தப்பாலாம் நினைச்சிட்டு இருக்காது, எனக்கு நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அது போதும், எனக்கு தேவையானது அந்த பொம்பளையோட ஸ்ட்ரென்த் மட்டும் தான், அவளை வந்து நாம புதுசாக நம்ம பக்கம் வர வைக்கணுன்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம அங்கிள் லியூ அதுக்கப்புறம் சுன்லிகளை பேசிட்டு இருக்கான். கரண்ட் சிச்சுவேஷனில் நமக்கு எப்போ த்ரெட் வரும் அப்படின்றது தெரியாது, அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டெரிட்டரிக்காக ஃபைட்டுக்கு வருவாங்களான்ற மாதிரி நம்ம சுன்லி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த டெரிட்டரிக்குள்ள வந்தா இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாங்கி தான் இங்கே ரூல் பண்ணுறேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தாங்கன்னா அன்னைக்கு நான் அவங்களுக்கு உணர்த்துறேன்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாமே நான் பிளான் போட்டு தான் வச்சுக்கிறேன். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா, அவங்க நம்மளை அடிக்கிறதுக்காக வந்தா நம்ம அவங்களை திருப்பி அடிக்கணும், திருப்பி அடிக்கிற அடியில் அவன் எழுச்சி கூடாது, நம்ம பக்கம் திரும்பி தலை வச்சே பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அங்கிள் யூ சொல்றாரு. இப்போ ஏதோ சவுண்ட் வருது கேட்குது, வெளியே ஏதோ வண்டி வருது போல, எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா அந்த எனர்ஜி பேஸ்ல இருந்தா ஒரு வண்டி வருது, எதுக்காக அட்டாக் பண்ண வரானுங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்க சாப்டர் 298 ஓபன் பண்ணா அந்த வண்டி வருது இல்லையா, அதுலேருந்து ஏதோ ஃபயர் பண்றாங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோ சும்மா விடுவாங்களா, எகிரி போறாங்க அவனை துரத்தின்னு, அவனுங்க வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றானுங்க. ஆனா அவனோட வண்டியை பஞ்சர் பண்ணி போய் பிடிச்சி இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ட்ரை பண்ணும்போது அவனுங்க தானா வந்து செத்துறானுங்க. எப்படின்னு பார்த்தா நாக்கில் வந்து சைனைடு வச்சிருக்காங்க, இது வந்து ஸ்பைஸ் எல்லாம் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் எடுத்துருவாங்க இல்லையா, எதுக்காக தேவையில்லாம இறந்து போனான்னு தெரியல, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சுன்லி பைத்துக்காரர் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்றான் அந்த அம்பு ஒன்று விட்டுறாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு ஓடி வரான். அண்ணே இங்க பாத்தீங்களா அம்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆட பரதேசி அது கீழே விட அதுல பாம்பு கூட இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தும் போது அவன் பயந்துறானா, ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்க 299 ஓபன் பண்ணா ஆட பரதேசி நான் இந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், அதுல பாய்சன் வச்சிருக்காங்களா பாம்பு வச்சிருக்காங்களா நமக்கு தெரியாது, அதனால பொறுமையா கீழே வைன்ற மாதிரி சொல்ல கீழே வச்ச உடனே நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டி வச்சு அதை உள்ள எடுத்துக்கிறானா, உள்ள எடுத்து இதை அனலைஸ் பண்ணி பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த க்ளவுஸ் எல்லாம் தூக்கி போட்டுறாங்க. போட்டுட்டு உள்ள டாக்டர் ஜூக்கில் கொடுக்குறாங்க, இது ரிசர்ச் பண்ணி பாரு இதுல பாய்சன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பான பேர் தான் தெரியுது அதுல வந்து பாய்சன் இருக்கு அப்படின்றது, இவன் தெரியாம தொட்டு இருந்தான் அப்படின்னா ஆளு காலி ஆயிருப்பான், நல்ல வேலை க்ளவுஸை போட்டுருந்தா அந்த மண்டையை வந்து அவங்க அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் கொள்ளணும் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க போல. அதுல ஏதோ ஒரு மெசேஜுமே
இருக்கு. அந்த மெசேஜை பார்த்தா அது ஏதோ ஒரு லொகேஷன் வந்து குறிக்குது. இது அந்த பேஸுக்கு போறதுக்கான லொகேஷன் போல. அப்படின்னா அவங்க நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன டேஞ்சர்ன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இது என்ன டேஞ்சரா? இருக்க வரைக்கும் டேஞ்சரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி தான் ஷின்ஷின் சொல்றேன். இன்னும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்னாப் பண்ணாங்களான்ற மாதிரி டீச்சர் கேட்க அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இவங்க தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்ப கான்டாக்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரி அவங்க அவசரப்படுறாங்களா? கொஞ்ச நேரம் இருக்கு. அதுக்கு தான் நானும் பிளான் போட்டுட்டு இருக்கேன். முதல்ல அவங்க கிட்ட பேசிடுவோம். ஆனா அவங்க கிட்ட பேசும்போது நம்ம வந்து வீக்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கூடாது. அப்படி காட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. நீங்க மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 300 ஓபன் பண்ணா நம்ம ஷின்ஷின் வந்து கான்டாக்ட் பண்றதுக்கான எல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்றா. ஓபன் பண்ணா நான் தான் ஷாங்கி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தான் அந்த மேன்ஷனோட லீடரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீங்க யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஆளு வந்து கேட்க, நான் தான் யாங்ஷனோட லீடர் ஷியாவோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவோம். நீ தானே நான் அனுப்பின ஆளுங்கள்லாம் கொன்ன, அது உண்மை தானேன்ற மாதிரி ஷாங்கி கிட்ட கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்ல இருந்த ஆட்கள் உன்னோட ஆட்கள் தானே, அப்படின்னா நீ தான் ஆட்களை கொன்ன, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்க, என்ன தைரியம் தான் என்னோட ஆட்கள் மேலே கை வச்சிருப்ப, அவ்வளோ நெக்கில் உனக்குன்ற மாதிரி அவன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி என்கிட்ட நெக்ல பேசின ஒரு ஆள் இப்ப சாம்பலோட சாம்பலா கிடக்குறாங்க, அதனால உங்க வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து விடுங்க. அந்த கருகி போன ஆள் பேர் என்ன தெரியுமா? ஷியான். யாருன்றது தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஹீரோ மிரட்டவும் அவங்க வந்து பயப்படல மாதிரி இல்ல, நான் பார்த்தா என்ன குழந்தை மாதிரி தெரியுதா, அந்த மிசைல் அட்டாக் பண்ணி தான் ஷியான் பேஸ் அழிஞ்சது, நீ என்ன பண்ணன்ற மாதிரி கேட்க, அது எப்படி அங்க போய் அட்டாக் பண்ணிச்சு நினைக்கிறீங்க, அது என்னோட வேலை தான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். ஓ எப்படிப்பா அந்த மிசைல் அனுப்புன, ஒரு சாதாரண வேர் ஹவுஸ் மேனேஜர் நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பத்தி இப்ப விடுங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நீங்க அனுப்பின ஃபர்ஸ்ட் குரூப்பை நான் போட்டு தள்ளிட்டேன், செகண்ட் குரூப்பை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு பெரிய டைம் எடுக்காது. அதே மாதிரி நீங்க பிடிச்சி வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு திருப்பி அனுப்பி ஆகணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களை உயிரோட விட்டுறேன், என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது எங்களை உயிரோட விடுறியா, நீ யாருன்னு நினைச்சேன், நாங்க இந்த இடத்துல எவ்வளவு பவர்ஃபுல் உனக்கு தெரியுமா, வாய் ரொம்ப ஆடாதப்பா, நீளமா விடுற நீ அப்படின்ற மாதிரி அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு வேணும், அவங்களோட பாடிஸை பேக் பண்ணி அனுப்புறேன் பாரு, துண்டு வேற தனி வேற அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ தேடி கண்டுபிடிச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல, அந்த மாதிரி துப்பிட்டான விஷயத்தெல்லாம் பண்ணாதான் அவங்க கொள்றது மூலியமா உனக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்ல. அப்படி வேல்யூ பண்ணலனா எதுக்காக இப்ப நெகோஷியேட் பண்ண வந்திருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறா. சரி உனக்கு என்ன வேணும்னு கேளுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதை பத்தி நான் யோசிக்கிறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் மேன் வார் சீரிஸ் அப்படிலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.